அடிப்படை அளவுகள் மற்றும் அலகுகள். அடிப்படை அளவுகள். அடிப்படை அலகுகள். நீளம் மீட்டர் எம், நிறை கிலோகிராம் கேஜி, காலம் வினாடி எஸ், வெப்பநிலை கெல்வின் கேப்ஸ்கே, மின்னோட்டம் ஆம்பியர் கேப்சிஏ, பொருளின் அளவு மோல் எம்ஓஎல், ஒளிச்செறிவு கேண்டிலா சிடி. இது அடிப்படை அளவுகளுக்கானது. அடுத்து வழி அளவுகளும் அலகுகளும். வழி அளவுகள் அலகுகள். பரப்புக்கான ஃபார்முலா நீளம் கிராஸ் அகலம். ஸோ நீளத்துக்கு 1 மீட்டர், அகலத்துக்கு 1 மீட்டர், மீட்டர் கிராஸ் மீட்டர், மீட்டர் ஸ்கொயர். கனளவுக்கான ஃபார்முலா நீளம் இன்று அகலம் இன்று உயரம். ஸோ நீளத்துக்கு 1 மீட்டர், அகலத்துக்கு 1 மீட்டர், உயரத்துக்கு 1 மீட்டர், மீட்டர் இன்று மீட்டர் இன்று மீட்டர், மீட்டர் கியூப். அலகு மீட்டர் கியூப். வேகத்துக்கான ஃபார்முலா தூரம் பை காலம், மீட்டர் பை வினாடி, மீட்டர் வினாடி பெர் இன்வர்ஸ் 1. மின்னூட்டம் மின்னோட்டம் இன்று நேரம். அலகு கூலும். அடர்த்தி நிறை பை கனளவு, கிலோகிராம் பை மீட்டர் கியூப். ஸோ கிலோகிராம் மீட்டர் இன்வர்ஸ் 3. அவ்வளோதாங்க. ஒரு சதுர மீட்டர் என்பது 1 மீட்டர் பக்களவு கொண்ட சதுரம் ஒன்றினுள் அடைபடும் பரப்பாகும். பரப்பளவு என்பது சதுர மீட்டரில் குறிக்கப்பட்டாலும் பரப்பு சதுர வடிவமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அதாவது இப்போ ஒரு நிலம் இருக்குது, இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட பரப்பளவை நம்ம எப்படி எழுதுவோம்னா, இங்கே ஒரு சதுரம், இங்கே ஒரு சதுரம், இங்கே ஒரு சதுரம், இப்படியே வரைஞ்சி இதில் ஒரு 10 சதுரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 10 சதுரம் 1 மீட்டர் அளவு கொண்ட ஒரு 10 பக்களவு 1 மீட்டர் கொண்ட ஒரு 10 சதுரம் இருக்குன்னா, அப்போ இது 10 ஸ்கொயர் சென்டிமீட்டர் பரப்பளவுடைய ஒரு நீளம். இப்படி தான் நம்ம ஒரு பரப்பளவு சதுர மீட்டரில் மென்ஷன் பண்ணுறோம். திரவங்களின் பருமனை அளக்க வேறு சில அலகுகளும் பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றுள் சில கேலன், அவுன்ஸ் மற்றும் குவாட். 1 கேலன் = 3785 மில்லிலிட்டர், அதுவும் கிட்டத்தட்ட 3.5 லிட்டர், 3.25 லிட்டர். 1 அவுன்ஸ் = 30 மில்லிலிட்டர். 1 குவாட் = 1 லிட்டர். குவாட் 1 லிட்டருக்கு கரெக்டாக இருக்குது. அட்டவணை. சில பொருட்களின் அடர்த்தி அறை வெப்பநிலையில், நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் ஒவ்வொரு பொருட்களோட டென்சிட்டி என்னென்னு பார்க்க போகிறோம். டென்சிட்டியை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ரெஃபரன்ஸாக எதை எடுப்போம்னா வாட்டர், தண்ணியை தான் 1000 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப் ரெஃபரன்ஸாக நம்ம எடுத்துக்கிடுவோம். அதாவது 1 மீட்டர் கியூப் கனவு அளவு உள்ள பரப்பில் 1000 கிலோ வெயிட் இருக்கும். இதுதான் அடர்த்தி. நீரோட அடர்த்தி 1000 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். நீர் தான் மற்ற எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் ஃப்ளூயிடு, ரெஃபரன்ஸ் டென்சிட்டி கால்குலேட் பண்ண ரெஃபரன்ஸ் லிக்யூட். வாயு, காற்று 1.2 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். அதாவது 1 மீட்டர் கியூப் பரப்பில் 1 கிலோகிராம் மீட்டர் கியூப் அளவு காற்று 1 கிலோகிராம் அளவு காற்று காணப்படுது. மண்ணெண்ணெய் 800 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். அதே மாதிரி தான் 1 மீட்டர் கியூப் பரப்பில் 800 கிலோகிராம் மண்ணெண்ணெய் காணப்படுது. திரவம் நீர் 1000 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். பாதரசம் 13600 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். திண்மம் மரம் 770 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். வாட்டரோட கம்மி. அலுமினியம் 2700 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். இரும்பு 7800 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். தாமிரம் 8900 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். வெள்ளி 10500 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். தங்கம் 19300 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். சமையல் எண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெய் போன்றவை பார்ப்பதற்கு நீரை விட அடர்த்தி மிகுந்தவைகளாக தோன்றினாலும் அவற்றை விட நீர் அதிக அடர்த்தி கொண்டது. விளக்கெண்ணெயின் அடர்த்தி 961 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். விளக்கெண்ணெயில் 1 துளி நீரை விடும் பொழுது நீர் துளி மூழ்குகிறது.
ஆனால் நீரில் ஒரு துளி விளக்கெண்ணெயை இடும் பொழுது அது மிதந்து நீரின் மீது ஒரு படலத்தை உருவாக்குகிறது. எனினும் சில எண்ணெய் வகைகள் நீரை விட அதிக அடர்த்தி கொண்டவை.